அது என்ன பாபா? நான் கொடுத்த தாயத்துகளை நீங்க யாரும் கழுத்தை விட்டு அகற்றவே கூடாது. நாகமணி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த நாகராணிக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாகராணி வேற உருவத்துல என் வீட்டுக்குள்ள வந்தாலும் நாகமணியை நிச்சயமா அவளால கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த காரணத்துக்காகவும் அர்ஜுன் தாம்பத்திய வாழ்க்கையை இன்னைக்கு ஆரம்பிக்க கூடாது. நான் கிளம்புறேன். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்க. அமிர்தா கிட்ட என்னெல்லாம் பேசணுங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். இல்ல, நான் இத்தனை நாளா அமிர்தாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட இத்தனை நாளா எதுவும் பேசலங்கிற ஃபீலிங் வருது எனக்கு. அவங்க கிட்ட என்ன பேசணும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே போனா இந்த ஒரு ராத்திரி இல்ல, இந்த ஜென்மமே பத்தாது. ரிலாக்ஸ் அர்ஜுன், கோ வித் த ஃப்ளோ, டென்ஷனே ஆகாத. அமிர்தா வர நேரம் ஆயிடுச்சு. நாம ஓவரா பிளான் பண்ணோம்னா கடைசியில எல்லாம் புஷ்னு போயிடும். அந்த கோவில் உங்க பின்னாடி சுத்தி சுத்தி இன்னைக்கு தான் உங்க பக்கத்துல நிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க அமிர்தா. அது சரி, என்ன வெறும் கை வீசிக்கிட்டே வந்திருக்கீங்க? பால் டம்ளர் எங்க? யாரும் கொடுக்கல, சும்மா அனுப்பி வச்சாங்க. அதுக்கு அப்படியே வந்துட்டீங்களா? பரவாயில்ல, விடுங்க. எப்படியும் உங்க பேர்லயே அமுதம் இருக்கும்போது. என்ன பண்றீங்க நீங்க? இது பாருங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. முதல்ல நீங்க வெளியே போங்க. அப்பப்பா, கல்யாணம் ஆனாலும் என் மாயம்மாவோட கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லையே. சில பொண்ணுங்களுக்கு கோபங்கிறது ஒரு ஆபரணம் மாதிரி. உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது. உங்களோட இந்த கோபத்தை இன்னும் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.
வரப்போறேன். உள்ள வந்துட்டேன். என்னடா புது மாப்பிள, என்ன பண்ணிட்டு இருக்க? அது அமிர்தாவோட கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். அதுக்குள்ள டேய் தம்பி, நாங்க உங்களோட சீனியர் தெரியுமா? ஏதாவது புது கதையா சொல்லுடா. நம்பர் மாதிரி கதை கட்டு. சரி போட்டு விடு. கீழே வா, உன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க. என்ன இப்ப வா? இந்த நேரத்துல கூப்பிட்டாங்க? ஆமாப்பா மகாராஜா, உடனே கீழே இறங்கி வரணுமா? பாபா. இல்ல அமிர்தா. அமிர்தாவுக்கு ஏற்கனவே விஷயம் தெரியும். நீ முதல்ல கீழே வா. இல்ல அவங்களும் வரட்டும். சரி அமிர்தா, நீ வாமா. வாயால சொன்ன வரமாட்டியா? வாடா. வந்துட்டியா? வாமா அமிர்தா. என்ன பாட்டி வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? பாட்டி பாவம், நம்ம அர்ஜுன் சார் இருக்கார்ல, மதியானத்துல இருந்து ரூம்லயே இருக்காரு. இப்பதான் வெளியிலேயே வராரு. அர்ஜுன் சார், தாங்களே முன்னிருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தீர்களாமே ரூம்ல. டேய் சும்மாருடா, எட குடுமா மாட்டி விடாத. ஆஹா அர்ஜுன், நீ கட்டி வச்சிருக்கிற மனக்கோட்டைய உன்னோட பாட்டி இப்ப எப்படி நொறுக்க போறாங்கன்னு பாரு. எனக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அர்ஜுன், கரண், 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடந்ததே ஒரு பெரிய ஆபத்தோன்னு தோணுது. நீ சும்மா இரு ருத்ரா. இந்த பொண்ணு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சு 24 மணி நேரம் ஆகல. அதுக்குள்ள தப்பு நடக்கிறதுக்கான சிலர் கால் வைக்கிற ராசி அப்படி. அபச குணத்தை பிறக்கும் போதே எடுத்துக்கிட்டு வருவாங்க. அம்மா அம்மா ப்ளீஸ். யாரும் எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னேன். நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. இன்னும் ஒரு வாரம் அர்ஜுனுக்கும் அமிர்தாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் கிடையாது. தாம்பத்திய வாழ்க்கைய ஆரம்பிக்க கூடாது. சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வைக்கிறோம், அவ்வளவுதான். சரி, உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். என்னங்க நீங்க பாட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? அவங்க பெரியவங்க, என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. போய் உங்ககிட்ட நான் கேட்கறேன் பாருங்க. பாட்டி
பாட்டி என்ன பாட்டி நீங்க இந்த காலத்துலயும் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்தை எல்லாம் பாக்குறீங்க? இப்ப எல்லாம் நல்லபடி தானே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வேணாம் பாட்டி. ஏன் முடிவுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது. நான் தீர்மானமா சொல்லிட்டேன். இந்த முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். சொல்றது புரியுதா? அப்பா நீங்களாவது பாட்டிக்கு சொல்லக்கூடாதா? இதெல்லாம் மூட நம்பிக்கைப்பா. இது பாரு அர்ஜுன். விஷ்ணு, நீ சும்மா இரு. இவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். இத பாரு அர்ஜுன், உன் அப்பங்கிட்ட இல்ல, நீ யார்கிட்ட சொன்னாலும் சரி, இதுதான் முடிவு. இன்னும் ஒரு வாரம் புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேரக்கூடாது. விஷ்ணு, ருத்ரா, சித்ரா, வாணி, போய் தூங்குங்க, நேரமாச்சு. இங்க பாரு அமிர்தா, ஹை கமாண்ட்ல இருந்து ஆர்டர் வந்தாச்சுல. பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு நிம்மதியா தூங்கணும் என்ன? எங்க அமிர்தா என்னங்க கல்லாட்டம் நிக்கிறீங்க? டே அண்ணா, என்னால ஒரு வாரம்லாம் என் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கவே முடியாது. இதெல்லாத்தையும் நான் கண்டிக்கிறேன். டேய் பிரதர், உன் பொண்டாட்டியை உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க சொல்லடா. உன் பொண்டாட்டி இதே வீட்டில் உன் பக்கத்தில் தானே இருப்பா. ஆனா இது கூட புரியலன்னா எப்படிடா? டேய் ஒரு விதத்துல எனக்கு நல்லது. ஏதோ ஒரு சாக்குல இன்னும் ஒரு வாரம் நான் நிம்மதியா இருக்கலாம். யாருமே இல்லாட்டியும் பொண்டாட்டியாவது புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணணுவாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. அமிர்தா ஒரு நிமிஷம். அமிர்தா, அர்ஜுன் இன்னும் சின்ன பையன். படப்படான்னு பேசுவானே தவிர ரொம்ப நல்ல பையன்மா. நீ அவனை குழந்தை மாதிரி பார்த்துக்கணுமா? சரிங்க மாமா. இந்த நேரத்தில் ஹேமா வீட்டில் இருந்திருக்கணும். நாளைக்கு காலையில் வந்துடுவா. எனக்கு தெரியுமா, ஒரு பொண்ணு தன்னோட கஷ்ட சுகத்தை எல்லாம் இன்னொரு பொண்ணோட தான் பகிர்ந்துப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அவ நாளைக்கு வீட்டுக்கு வந்தப்புறம் உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ ஹேமா கிட்ட சொல்லிக்கலாமா. அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா முதல்ல நான் கணக்கு தீர்க்க வேண்டியது உங்ககிட்ட தான். நீ சொல்றது எனக்கு புரியலையம்மா. அதாவது அத்தை இன்னும் வீட்டுக்கு வரலல்ல. இப்போதைக்கு நீங்க தானே இங்க இருக்கீங்க. எனக்கு என்ன வேணும்னாலும் நான் உங்ககிட்ட தானே வந்து கேட்கணும். அதுதான் சொன்னேன். சொல்லுங்க மாமா, உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்ல. ஓ கண்டிப்பா அமிர்தா. இதுக்கு வேற நீ பெர்மிஷன் கேட்கணுமா? நீ உன் பிறந்த வீட்டில் எவ்வளோ நிம்மதியா இருந்தியோ இங்கேயும் நிம்மதியா இருக்கலாம். மொத்தத்தில் அர்ஜுனை மட்டும் நீ நல்லா பார்த்துக்கணும். பார்த்துப்ப இல்ல? கண்டிப்பா மாமா, நான் அர்ஜுனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவரோட சேர்த்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். அதுக்காக தானே இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன்.
எனக்கு தெரியுமா, நீ ரொம்ப பண்பான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். கொடுத்த வாக்குப்படி நடப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது எங்க எல்லோருடைய அதிர்ஷ்டம். உன்னால இந்த வீட்டுக்கு நிச்சயம் நல்லதாம நடக்கும். போய் தூங்குமா. நல்லது நடக்கும், நல்லது நடந்தே தீரணும். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருங்க என்னோட உண்மையான ரூபத்தை எப்படி காட்ட போறேன்னு. என்னப்பா அர்ஜுன் சன்னியாசி அவர்களே, இன்னும் ஏண்டா இங்கே உட்காந்துருக்க? நீ தலையில நின்னாலும் பிரயோஜனமே இல்ல, போய் படுத்து தூங்குடா. டே அண்ணா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இப்படி தூரம் இருக்கிறதுக்கு தானா? ஆமாண்டா கண்ணா, காதலிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சர்க்கஸ் இல்ல, தவமே பண்ணணும்டா. பண்ணு பண்ணு. அது சரிண்ணா, உனக்கு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுல்ல, அதனால்தான் வெட்டி உபதேசம் பண்ணி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க. போ அன்னை காத்துக்கிட்டு இருப்பாங்க. அடடா, இத்தனை நாள் அவ பின்னாடி சுத்தும் போது எவ்வளவு பொறுமையா இருந்தா, இப்ப அந்த பொறுமை கொஞ்சம் கூட இல்லையா? இல்ல இல்ல இப்ப என்னங்கிற? அதெல்லாம் சரி அர்ஜுன், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அமிர்தா உன் கூட சிரிச்சு பேசுற மாதிரியே தெரியலையே. அவ ஏன் எப்போதுமே உம்முன்னு இருக்கா? அவளுக்கு உன் மேல உண்மையாவே காதல் இருக்குல்ல? என்னடா நானே இப்படி கேக்குற? இல்லடா, அவ எப்போதுமே சிடுசிடுன்னு இருக்காளே, அதான் கேட்டேன். அண்ணா, என் ஆளோட லவ்வே ஒரு மாதிரி, அதெல்லாம் உனக்கு புரியாது. பாவம், ஏற்கனவே ரொம்ப கூச்ச சுபாவம். அதுவும் இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி லவ் பண்ணா சுவாரஸ்யமா இருக்காது. ஒவ்வொருத்தருது ஒவ்வொரு டைப்பு. இப்போ என் ஆளோட ஸ்டைல பார்த்தனா சிடுசிடுன்னு இருப்பா, ஒரு மாதிரி சிடுசிடு காதல்னு வச்சுக்கோங்க. சிடுமூஞ்சி காதலா இருந்தா சரி, ஆனா தெரிஞ்சு போன காதலா தான் இருக்க கூடாது. தெரிஞ்சு போன காதல் கூட ஒரு வகையில நல்லதுதானா? பால் தெரிஞ்ச அப்புறம்தான் பன்னீர் கிடைக்கும், ரசகுல்லா கிடைக்கும், திரட்டு பால் கிடைக்கும். ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. இப்போ அமிர்தாவுக்கு என் மேல காதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள நான் இருக்கிற இடத்த தேடி வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அதெல்லாம் சரிதான். அமாவாசை அன்னைக்கு நிலாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அமிர்தா உருவத்துல தெரிஞ்சிருச்சு. அதேதானா? இப்ப சொல்லு, நான் லக்கி தானே? வெறும் லக்கி இல்லடா, நீ ஜாக்பாட்டே அடிச்சிருக்க. ஆமா அண்ணா, அமிர்தா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் என்னோட இந்த ஜென்மத்தை அவ கையில கொடுத்துட்டு நிம்மதியா இருக்க போறேன். அர்ஜுன், என்னோட முதல் பலி. அர்ஜுன், பலியாடு இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள வரப்போகுது. இந்த ஒரு நாளுக்காக நீ எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த? நானும் அப்படிதான். இந்த நிமிஷத்துக்காக எத்தனையோ நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என் குறிக்கோள் அடையிற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. வா, இன்னைக்கு உனக்கு நான் யாருங்கிறத காட்டிடுறேன். நீ இத்தனை நாள பாத்துக்கிட்டு இருந்த அமிர்தா வேற, இன்னைக்கு பார்க்க போற அமிர்தா வேற. இந்த அமிர்தாவோட உண்மையான ரூபம் என்னன்னு பார்க்க போற நேரம் உனக்கு இன்னைக்கு நெருங்கிடுச்சு அர்ஜுன். எதுக்காக?
எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சிரிச்ச முகத்துக்கு பின்னாடி பொழி வாங்கணுங்கிற நெருப்ப ஒளிச்சு வச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற எரிமலை வெடிச்சு செதற போகுது. வா அர்ஜுன், பலிபீடம் தயாரா இருக்கு.